ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் முருகருக்கு உகந்த அரளிப்பூ மூட்டு எப்படி அழகாக ஒரு மாலை மாதிரி கட்டலான்றதை பார்க்க போகிறோம். இது கட்டிட்டு பார்க்குறப்ப ரொம்பவே அழகாக இருக்கும். சாமிக்கு போடுறப்ப சூப்பராக மாலை மாதிரியே இருக்கும். இது சின்னதாக அழகாக கட்டலாம். வாங்க எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பூ கட்டுறதுக்கு ஒரு நீளமான ஸ்கேல் இல்லது உட்டன் கார்ட்போர்டு ஏதாவது எடுத்துக்கோங்க. அதில் நூலை நான் இப்போ வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி 2 ரவுண்டு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு 3வது ரவுண்டுக்கு அந்த நீளத்துக்கு 2 மடங்கு கட் பண்ணி நூலை எடுத்துக்கிட்டு அந்த 2 ரவுண்டு சுற்றணும் இல்லையா, அதை ஒரு நாட் போட்டுக்கணும். நாட் போட்டுட்டு இப்போ அந்த 2 ரவுண்டு சுற்றின நூலுக்கு நடுவில் நம்ம ஒவ்வொரு பூ இல்லை அரும்பை வச்சுட்டு நம்ம அந்த கட் பண்ணி விட்டுருக்க நூலை அது மேலே சுற்றி கீழ்ப்பக்கமாக இழுத்துக்கணும். அதே மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு அரும்பாக திரும்பவும் கீழ்ப்பக்கமும் இல்லை மேல் பக்கமும் விட்டு ஒவ்வொரு அரும்பையும் வச்சதுக்கப்புறமா ஒரு நாட் போட்டுக்கணும். நாட்டில் சும்மா சுற்றி டைட்டாக பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். இது நார்மலாக நம்ம பூ கட்டுற டைப்பை விட ரொம்ப ஈஸி. பூ கட்ட தெரியாதவங்க கூட இந்த முறையில் அழகாக கட்டிக்கலாம். கட்டிட்டு நம்ம மாலை மாதிரியும் கோர்த்து போட்டுக்கலாம் சாமிக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் கட்டிட்டு ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு அரும்பாக எப்படி நான் உள்ளே வச்சு அதுக்கப்புறம் மேல் பகுதியில் சுற்றி கீழ்ப்பக்கம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ஓரளவுக்கு கட்டிட்டேன். பார்க்கவே எவ்வளோ நீட்டாக ஒரே லைனில் அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எல்லா பூக்களோட அரும்பு பூவையும் வச்சு நம்ம கட்டிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கட்டிட்டு ஃபுல்லாக நாட் போட்டுக்கணும். ஒரு நாட் போட்டுட்டு மேல் பகுதியில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஒரே லைனாக நீட்டாக வரும். இப்போ இந்த 2 நூலையும் நம்ம நாட் போட்டால் மாலை மாதிரி சாமிக்கு போட அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஜடை பின்னல் மாதிரியே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஜாதி மல்லி, முல்லை, மல்லிப்பூவும் ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும்.